உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவ வந்து நிலாக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா ரொம்ப பாவம், அப்பாவுக்கு பயந்து தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்பா எதுனா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பார் போல, அதனால தான் போயிட்டாங்க. இந்த மனுஷன் நீங்க போனதும் கிளம்பி போனாரு, இன்னும் வீட்டுக்கே வரல. பெரியமாவை கொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, அதை பற்றிலாம் யோசிக்காத. அவங்க பெரியவங்க அவங்களும் சண்டை போட்டுப்பாங்க, ஒன்று சேர்ந்துப்பாங்க. சாஃப்டா நீ ஏன் அதையே யோசனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட நிலா சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன அம்மா கிட்ட பேசினியா, நடந்தது எதனா சொன்னியா, சப்பாத்தியா நடந்ததுன்னா அவங்க அம்மா சொன்னாங்களா, அப்பாவுக்கு அவங்களுக்கு என்ன சண்டை என்ன கேட்டியான்னு கேட்டாங்க. இல்லை அவங்க எதுவும் எனக்கு கேட்காதுன்னு சொன்னாங்க. ஏங்க சப்பாத்திக்கு என்ன, சும்மா இருங்க. அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் நான் எதுவுமே கேட்கல நீ அப்படின்றாரு. சரி விடு பல்லவா, பார்த்துக்கலாம், எதுவுமே அவங்கள கேட்காது, ஃப்ரீயாக விடு, இப்போ தானே வந்தாங்க, ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கே? கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேடி கோமல் என்ன பண்ணுறா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க, பரிமாறுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா சேரன் கேட்குறாரு, எங்க அப்பா ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சோழன் நானும் காலிலேருந்து அப்பா பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புருஷன் ஏன் ரூம்ல உன் கூட தூங்காம இங்கே அண்ணன் தம்பிங்களோட தூங்குறாரு? அப்படி பேசிட்டே இருக்க சொல்ல நம்ம சோழன் வந்து நெக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வாய வச்சுன்னு சும்மா இல்லாத பாண்டிங்கிட்ட, என்னடா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க, கசாமுசா ஆயிருக்க போது தம்பியோ தங்கச்சியோ பொந்தர போறாங்கடா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட பாண்டினு வாய மூற, அதெல்லாம் சொல்ல போறேன், ஏண்டா இப்பெல்லாம் பேசுற கடவுளே அப்படின்ட்டாரு. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களோட அன்பெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களே, அதனால அப்படி சொன்னேன். கம்னடா சோடா, தாங்க முடியல, ஏன்னா இப்பெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம பாண்டியனும் சொல்கிறாங்க. இந்த சோனும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாரு, எதனால சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் பேச ரொம்ப ஜாலியாக க்யூட்டாக தாங்க இருக்குது கேட்கறதுக்கு. நீங்க தனியா தான் இருந்தீங்களா? ஆமாம்மா, தனியா தான் இருந்தேன். மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டுறாரு, வாய்க்கில் மனசில் எதுவுமே வச்சுக்க சோழன் வந்து என்ன நினைக்கிறாரு அதை சொல்லிடுறாரு. நல்ல கேரக்டராக தான் இருக்காரு. அதே மாதிரி சீக்கிரமாக நம்ம நிலாவும் அவரோட மனசை புரிஞ்சுட்டு லவ் பண்ணி சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நைட் என்ன பண்ணுறாங்க, நிலா வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த திருட்டு கோமல் என்ன பண்ணுறா, ரகசியமாக அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. என்னையா சும்மா கால் பண்ணுது, நான் பணம் வந்து எப்படியோ தேடிட்டு தான் இருக்கேன், இங்கே சொண்டி பார்த்து நோண்டி பார்த்தாலும் பணம் கிடைக்கல, எதனா தேடிச்சுன்னா எடுத்துகிட்டு வரையா, ஃபோனு வையா, சும்மா ஃபோன் பண்ணாத, என்னை டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அரசர் குடிசெல்லாம் நிலா கேட்டுடுறாங்க. சரியா இவங்க பேசுறது அவங்கள வந்து விழல காதில். உடனே கோமல்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் யார்கிட்டையும் பேசின மாதிரி இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஏமா நான் ஏமா பேச போகிறேன், நான் யார்கிட்டையும் பேசலாமா, எனக்கு யார் இருக்காங்க பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கேடி பகர் கோமல் சொல்கிறான். நிலாவும் இல்லையே, நான் கேட்டேனே, நீங்கள் யார்கிட்டையும் பேசியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஏன் நீ தூங்கலையா, நீ எதுக்கு இவ்வளோ நேரம் மூச்சுட்டு இருக்க அப்படின்ட்டாங்க. இல்லை கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அதனால தான் கேட்குறாங்க. உடனே இன்னும் நீ புருஷன் முன்னாடி வந்து தனித்தனியாக தூங்குது, அனந்தமி கூட சோழன் தூங்குறாரு, ஏன் உன் புருஷன் உன் கூட தூங்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்குது அதனால தான் அவர் படுத்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவன் மட்டும் தன்னோட விஷயம்லாம் சொல்ல மாட்டாலாம், ஆனால் எதிரி விஷயம் மட்டும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவள் திருடி கேட்டு இல்லை, அவள் அப்படி தான் கேட்டு தெரிஞ்சுப்பா உடனே. ஆனால் இருந்தாலும் நம்ம நிலாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக வருது, நெருடலாகவே இருக்குன்னு இவங்க இப்படி பேசுகிறாங்க. பேசிட்டு வந்தாங்க, இப்போ ஒன்று பேசலன்னு சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கோமல் வந்து திருட்டுத்தனமாக ஃபோன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நிலா கவனிச்சிடுறாங்க. இல்லைம்மா நான் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன், நான் ஏற்கனவே வீட்டு வேலை செஞ்சல, அந்த வீட்டுக்காரமாக தான் நான் கால் பண்ணி பேசலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க விசாரிக்கிறாங்க, உங்கள் சொந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. நான் ஜெய்ப்பூர், நான் குஜராத்துன்னு சொல்கிறாங்க. சொந்த ஊர் எதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. உடனே என்னோட ஊர் வந்து குஜராத்துமா, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கூட பிறந்தவங்க யாருன்னா இருக்காங்கன்னு நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாம் இறந்துட்டாங்க, யாருமே கிடையாதுமா, யாருமே இல்லைம்மா, தூரத்து சொந்த அனந்தம்பி தான் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இல்லை அன்றைக்கி சோழன் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட ஒரு ஜென்ஸ் இருக்கிறதா பார்த்ததா சொல்கிறாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படிலாம் யாரும் இல்லையே, நீ வர சொல்ல பார்த்தல, நான் மட்டும் தான் இந்த வீட்டில் தனியாக இருந்தேன் கஷ்டப்பட்டுட்டு, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அப்பட்டமாக அவள் அப்படியே போய் சொல்கிறா. ஏன்னா பக்கத்தில் வந்து போயிருப்பாங்கம்மா, அதை வச்சு சொல்லியிருக்கோம் தம்பின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சோழனும் என்ன பண்ணுறாரு, நல்லா மாமியார் மருமகனும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து வந்து நம்ம ஒருத்தர் வந்து தப்பாக நினைக்க முடியாதுல்ல, இருந்தாலும் இவங்க ஏட்டிக்கு போட்டு ஏடாகுடமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஏட்டிக்கு போட்டு ஏடாகுடமே இந்த கோமல் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த கோமலோட திட்டமே எப்படியும் திருடி ஜாலியாக இருக்கணும் தான் அந்த அம்மா நினச்சிட்டு இருக்காங்க.
எதுக்கு இந்த குழந்தைங்க விட்டுட்டு போகணும், இவங்களுக்கும் நடேசனுக்கும் என்ன கான்டாக்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடேசன் வாய் திறந்து சொன்னாதாங்க அதுக்கு விடிவு காலம் முடியும். அது கூட சீக்கிரம் தான் வந்துடுங்க எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படியும் வந்து சேரனும் பணம் பட்டின்னு வந்துவார் பாண்டிய கடை திறக்கிறதுக்காக. ஷோனும் ஒரு பங்கு கொடுப்பாரு. நம்ம நிலாவும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி அதில் சம்பாரித்து பணத்தை எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் மொத்த பணத்தையும் சேர்த்து இந்த கோமல் என்ன பண்ண போகிறா, ஆட்டையை போட்டு நாமத்தை போட்டு தாங்க போகிறா. ஸோ இதனால் வந்து எல்லாரும் தேடி அலைஞ்சு கிழிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை நம்ம நடேசன் வந்து கோமல் பற்றி உண்மையை சொல்லுவார்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வர வீடியோவில் வந்து அவங்கள சந்திக்கிறேன். மக்களே எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் இதெல்லாம் தப்பாக பேசியிருந்தாலும் எதனா நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கன்னு. தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.